இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த குருவோடைய அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. சின்ன வயசுலேயே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சமூக சேவையில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் இவங்களை பார்த்து அஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய சுறுசுறுப்பு அந்த அளவுக்கு கெடுபடியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிடித்ததை எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் ஆளக்கூடிய ராசி. அதனால் எல்லாத்தையுமே சாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் உடையவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும். இல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் நல்ல ஒரு உறவுகளாகவும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்நேரம் இவங்க கையில் கொஞ்சம் அடுத்தவங்களுடைய பணமாவது கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வாசனை திரவிகளை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த தெய்வ அருளால் பரிபூரணமாக அந்த தெய்வத்தோட அருள் நிறைந்த குழந்தையாக தான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் அவங்க மூலிமா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஒருபோதும் அவங்க மூலிமா உங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆண் குழந்தைகளும் அவ்வளோ சாதாரணமாக இல்லை. ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே வந்திருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீடு கட்டினேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் கார் வாங்கினேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நிலம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற விருச்சிக ராசி பெற்றோர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வருகின்ற நாட்களில் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. சுகஸ்தானத்தில் புதன், சனி பகவான், ராகு பகவான், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்தால் இதை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம், அடுத்த முன்னேற்றத்துக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகுவீங்க. ஆனால் அந்த முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள், சின்ன தடுமாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை தீமை கலந்த ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. அதனால் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட, குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்க. ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் வாங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்ககிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனம் மகிழ்கிறபடி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியில் யார்கிட்டயாவது பணம் கொடுத்துருந்தீங்க ஆனால் வசூலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, அந்த பணம் இந்த காலகட்டத்தில் கேட்டிங்க அப்படின்னா வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைனா 10 கூட குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக தொடர்பாக ஏதாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த வெளியூர் பயணங்கள் மூலிமா ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
குடும்பத்தில் உறவுகள் வந்து வருகை இருக்கிறதுனால வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய மனம் நோகிறபடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பேசிடுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் கொஞ்சம் ஈடுபட வேண்டாம் விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட அந்த ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் ஒரு சிலரால் சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்குமான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட வேண்டாம். வெளிநபர்களுடைய பேச்சை கேட்டு குடும்ப உறவுங்கிட்ட குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துடும். அதனால் வெளி உறவுகளுடைய பேச்சை கேட்டு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். புது புது படைப்புகளை இந்த காலகட்டத்தில் வெளியிடுவீங்க. அது மற்றவங்களுடைய மனதை கவர்ற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி கலைஞர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட்டுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் வர போகிறீங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசித்து செயல்படுங்க. அனுபவபூர்வமான அறிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கை கொடுக்கும். அதனால் எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய விசாகம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவ அறிவு ப்ளஸ் ஆழ்ந்த யோசனை இது ரெண்டுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி எதிர்பாலினத்தவர் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போதும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் வேகம் விவேகம் இது ரெண்டுமே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். சகோதர சகோதரி மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்களில் ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அலுவலகத்துக்கு போகிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக போங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. கோபப்பட வேண்டாம். சகோதரருடைய திருமணம் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் மூலிமா அது சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போகிறவங்க இந்த காலகட்டத்தில் கோபத்தை பாராட்ட வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு சிலருக்கு குடும்ப விஷயத்துக்காக கொஞ்சம் அதிக அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் உற்சாகமாக செயல்படாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் கூட வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது அவங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது அவங்களுக்கே புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில சலுகைகளை நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி
கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் திருமுருகாற்றுப்படை புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு தினமுமே படிச்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த கந்தனோட அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டப்பிணிகள் எல்லாமே நீங்கும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.